நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, நடு ரோட்ல ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நீங்களும் நின்று சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறீங்க. 1 மணி நேரம் பார்க்குறீங்க, 2 மணி நேரம் பார்க்குறீங்க, பகல் ஃபுல்லா ஆடுறாரு, நைட்டு ஃபுல்லா ஆடுறாரு, 1 நாள் 2 நாள்னு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்காரு. அவர் காலில் இருந்து ரத்தம் வருது, அவர் வலியில துடிக்கிறாரு. அவர் கண்ணை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா அவரால் டான்ஸ் ஆடுறதை நிறுத்தவே முடியல. இதை பார்க்குற உங்களுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருக்கும்? பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. என்னடா இவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்காரு, கண்ட்ரோலே பண்ணாம, அதுவும் ரத்தம் வர அளவுக்கு ஆடுறாருன்றப்போ நமக்கு பார்க்கறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு உண்மையான சம்பவம் வரலாற்றில் நடந்திருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 400 பேர் இதே மாதிரி நடு ரோட்ல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே மாரடைப்பு வந்து சுருண்டு போய் இறந்து விழுந்திருக்காங்க. இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர ஜாம்பி கதை கிடையாது. உண்மையாவே வரலாற்றில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. 1518 வருஷத்துல யூரோப்ல டான்சிக் பிளேக்னு சொல்லிட்டு 400 பேத்துக்கு மேல இந்த மாதிரி டான்ஸ் ஆடியே செத்து போயிருக்காங்க. வாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, இதோடைய பின்னணி என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2100 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. டேரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகத்துல எத்தனையோ நோய், கொடிய நோயெல்லாம் வந்திருக்கு. நம்ம கேள்வியே படாத மாதிரி புது நோயெல்லாம் வந்திருக்கு. ஆனா டான்ஸ் ஆடுறதுல ஒரு நோய் வந்து அதுல இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? முடியல, என்னாலையுமே நம்ப முடியல. ஓகே, வாங்க நம்ம 500 வருஷம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி இப்போ 2026 இருக்குமா, 1518 வருஷத்துக்கு போய் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். 1518 வருஷம் பிரான்ஸ் நாட்டில் ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. எல்லா நாளும் எப்படி காலையில் சாதாரணமாக விடியுமோ அதே மாதிரி தான் அங்கேயே விடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த சிட்டியில் ஃப்ரூட் ரோபியான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே டைரெக்டாக நடு ரோட்டில் வந்து எந்த ஒரு மியூசிக்குமே கிடையாது, அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க பல பேரும் என்ன நினைக்கிறாங்க, சரி இவங்க ஏதோ சந்தோஷத்தில் இருப்பாங்க போல, அதனால வந்து அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டு கூட என்னாச்சு இவளுக்கு காலையிலே ஏதோ ஒரு ஹாப்பியான நியூஸ் போல, அதனால போயிட்டு நடு ரோட்டில் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரீயாக விட்டாங்க. அந்த ஊர் பொதுமக்களும் பார்க்குறாங்க இந்த பெண் இப்படி ஆடுறத, அவங்களோட ஹஸ்பண்டும் பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே என்னது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக இருந்தாலும் சரி ஓகே ஏதோ ஜாலியாக இருக்கு போல காலையில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நேரம் போக போக சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஆடிக்கிட்டே இருக்காங்க. பாதம்லாம் தேஞ்சு போச்சு, காலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னு தோல் இருக்குது பார்த்தீங்களா, தேஞ்சு ரத்தம் வர அளவுக்கு ஆடுறாங்க. அவங்க கண்ணில் பார்த்தா என்னை யாராவது காப்பாற்றுங்க, என்னால் டான்ஸ் ஆடுறது நிறுத்த முடியல அப்படின்ற மாதிரி அந்த வலி தெரியுது. அவங்களால டான்ஸ் ஆடுறதை கண்ட்ரோலே பண்ண முடியல, தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. 6 நாளாக சாப்பிடாம தூங்காம எதுவுமே பண்ணாம, ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட போகாம அவங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்காங்க 6 நாளாக. எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏதோ மனநல பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான் திடீர்னு இந்த மாதிரி 1 வாரமாக 6 நாளாக சாப்பிடாம இதே மாதிரி ஒரே இடத்துல நின்று ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அதே சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் வந்து 34 பேராக அந்த 1 வாரத்தில் இந்த ஒரு பொண்ணு தனியாக ஆடிட்டு இருந்தது இல்லையா, அந்த 6 நாளுக்கு அப்புறம் 34 பேர் வந்து இந்த பொண்ணு கூட சேர்ந்து அதே மாதிரியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போகுது, 1 மாதம் ஆகுது. 400 பேர் இந்த ட்ரூஃபோபியான்னு பொண்ணு சொன்னேன் இல்லையா, அவங்க எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி பைத்தியக்காரத்தனமா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. 400 பேர் இந்த மாதிரி நடு ரோட்டில் நின்று பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்க? அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதியாக இருந்தாலும் சரி, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அந்த நாட்டில் பிரான்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில டாக்டர்ஸையும் மத குருமார்கள் சாமியார்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னங்க 400 பேர் நடு ரோட்டில் நின்று லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க 1 மாதமாக, என்ன தான் இது பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரியலன்னு
சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேளை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், அதாவது ரத்தம் வந்து ரொம்ப சூடு ஏறி போயிட்டு இந்த மாதிரிலாம் இவங்க ஆடிட்டு இருக்காங்க. இது வந்து சரியாகணும் அப்படின்னா இவங்க தொடர்ந்து இதே மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆடி ஆடி களைச்சி போய் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க நார்மல் மோடுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியா சஜஷனை வந்து டாக்டர்கள் தராங்க. கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க, இவங்களை தடுத்து நிறுத்தாம நீ இன்னும் டான்ஸ் ஆடிட்டே இருங்கன்னு சொல்லி கவர்மெண்டே காசு போட்டு ஒரு ஸ்டேஜ் கட்டி, பத்தாவதுக்கு மியூசிக்லாம் வாசிப்பாங்கல்ல, அவங்க கிட்ட காசு கொடுத்து வாண்டடாகவே வந்து நீங்கள் மியூசிக்லாம் நல்லா வாசிங்கன்னு சொல்லிட்டு மியூசிக் வாசிக்க வச்சு, மியூசிக் தகுந்த மாதிரி நீங்கள் ஏன் சும்மா டான்ஸ் ஆடுறீங்க, இந்த மியூசிக் போட்டு சும்மா இன்னும் குத்துப்பாட்டு மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே ஒரு ஸ்டேஜை கட்டி மியூசிக் வாசிக்கிறவங்களை அப்பாயின்ட் பண்ணி இந்த மாதிரி இவங்களை ஆட விட்டுருக்காங்க. இன்னும் ஆடுங்க ஆடுங்க ஆடிக்கிட்டே இருங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த நோய் சரியாகும், நீங்கள் சீக்கிரம் குணமாவீங்கன்னு சொல்லி கவர்மெண்டே அவங்கள ஊக்குவிச்சிருக்கு. இந்த முட்டாள்தனமான முடிவால் நிலைமை இன்னும் சீரியஸாக மாறுது. நாட்கள் போக போக டீஹைட்ரேஷன் ஆகுது, வெயில் காலம் வேற ஆகுது. ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே நீர் சத்து உடம்புல கம்மியாகி ஒருத்தரும் ஹார்ட் அட்டாக் வந்து சுருண்டு விழுகிறாங்க. ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரோக் வருது. ஒரு 15 பேர் வரைக்கும் இதனால் அஃபெக்ட் ஆகி அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்லேயே ஆடிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. போக போக பார்த்தா நிறையா பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இறந்த பிணங்கள்லாம் ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் மலை மாதிரி குமிஞ்சு போயிட்டே இருக்குது. அப்போ தான் அரசாங்கத்துக்கு இது ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மியூசிக் வாசிக்கிறவங்களாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் உயிரோடு இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் ஒரு குதிரை வண்டியில் ஏற்றிட்டு ஒரு மலையோரமாக இருக்கக்கூடிய ஒரு சாமியார்கிட்ட போய் பூஜை பண்ணுறாங்க. பல வாரங்கள் இந்த பூஜை நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மிச்சம் உயிர் பிழைச்சவங்க சரியாகிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நோயினால இறந்து போகிறாங்க. இதுக்கு பேர் டான்சிங் பிளேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் டான்சிங் பிளேக்குன்னு எங்கே போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த சம்பவம் தான் வரும். இது உண்மையாகவே நடந்த சம்பவம், டான்ஸ் ஆடி இறந்து போனாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம மாடர்ன் சயின்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் இந்த நோய்க்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பேய் பிடிச்சவங்க ஆனாங்களா இல்லை ஏதாவது ஒரு சாமியோட சாபக்கேடு, அதாவது இந்த சாமி வந்துருச்சோ இல்லை என்னதான் இது உண்மையான பிரச்சனை, எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்றத இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் என்ன விளக்குறாங்க அப்படின்னா 2 காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணம் என்னென்னா ஏர்காட் பாய்சன், அதாவது அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கோதுமை தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அந்த கோதுமையில் ஒரு வகையான பூஞ்சை, ஏர்காட் பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதை வந்து கன்சியூம் பண்ணதுனால அவங்களோட மூளை வந்து அது வந்து எப்படி செயல்பட அப்படின்னா ஒரு போதை பொருள் மாதிரி. அந்த பூஞ்சையை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சரக்கடிச்ச கேர் மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பூஞ்சை இருக்கக்கூடிய கோதுமையை சாப்பிட்டனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் பிரெயின் அஃபெக்ட் பண்ணி உடம்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கு முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோதுமையில் இருக்கக்கூடிய ஏர்காட் பாய்சனிங்கிற பூஞ்சை தான் காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராங்கான காரணம் என்னன்னா 1818 வருஷத்தில் பிரான்ஸில் இந்த ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சிட்டி வந்து ரொம்ப வறுமையினால், அதாவது ரொம்ப ரொம்ப கடுமையான பஞ்சத்தில் வந்து மூழ்கி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மைண்ட் செட்டே எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு நோய் வருது, சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை ஃப்ரீயாக கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல லைஃபே அவங்களுக்கு கிடையாது, ரொம்ப மோசமான லைஃபாக இருக்கனால அது வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடுச்சு மக்களுக்கு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆயிடுச்சு, என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் ஆகி ஆல்ரெடி டிப்ரெஷனில் இந்த ஃப்ளூட்ரோபியான்ற பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல அவங்களோட மூளை வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து ஆட வச்சிருமாமா. ஸோ அவங்கள பார்க்கக்கூடிய மற்ற மக்களும் என்ன ஆகுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து ஆல்ரெடி இன்னும் மன உளைச்சல் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே மைண்ட் வந்து என்ன பண்ணுவோமா ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணிக்குவோமோ. ஸோ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி சேம் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ ஒரு கூட நிறைய ஒரு தக்காளி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு தக்காளியில் லைட்டாக ஏதாவது அஃபெக்ட் இந்த பூஞ்சை மாதிரியோ கெட்டு போன மாதிரியோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சேம் எஃபெக்ட் தான். ஸோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய 400 கிராம மக்களும் இதன் மூலயமா
அட்ராக்ட் ஆகி அவங்களும் கனெக்டட் ஆகி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் இது வந்து ஒரு கூட்டு மனநல பாதிப்பு நோயாக மாறிடுச்சு. ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆனது அப்படியே தொடர்ந்து இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி டாக்டர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டாக்டர் சொல்கிறாங்க. காரணம் என்னமோ ஆய்ஃபார்மி, பட் வரலாற்றில் 1518 வருஷத்தில் நடந்த இந்த டான்சிங் பிளேக் நோய், டான்ஸ் ஆடிட்டே இறந்து போனாங்கல்ல, இதுக்கு வந்து எப்பயுமே ஒரு தனியான இடம் உண்டு. உண்மையாகவே வரலாற்றில் நடந்த சம்பவம் இது. சும்மா புர்டா விடுறதோ பொய்யெல்லாம் கிடையாது. உண்மையாகவே டான்ஸ் ஆடிட்டு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதனால் எப்பயுமே வந்து இது ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. எப்பட்றா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே எல்லாரும் பல பேரால் யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூளை எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அதே சமயத்தில் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உதாரணம் தான் இந்த டான்சிங் பிளேக் நோய். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வைஃபார்மி? உண்மையாகவே ஏற்காட்டு நஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பூஞ்சையினால் வந்த பாதிப்புனால தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகிருக்குமா? இல்லை அப்படின்னா நான் ரெண்டாவது காரணம் ஒன்று சொன்னேன், எல்லாமே டிப்ரெஷன் ஆகிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆடுறதை பார்த்து மைண்ட் வந்து ஃபுல்லாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, ஸோ இந்த மாதிரி கூட்டு மனநல பாதிப்புனால தான் இவ்வளோ பேர் இந்த மாதிரி ரோட்டில் இறங்கி பைத்தியக்காரத்தனமாக டான்ஸ் ஆடியிருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூஞ்சைனாலையா இல்லை இந்த மைண்ட் செட்னாலையா, டிப்ரெஷனாலையா? என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வைஃபார்மி நம்மளோட அடுத்த டார்கெட் என்னென்னா 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். இப்போ நம்ம 2,000 சப்ஸ்கிரைபரில் தான் இருக்கும். எனக்கு தெரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கோல் அப்படின்றது. பட் ஒரு 3 மாதத்துக்குள்ளார 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணுன்றது ஒரு லட்சியத்தோடு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இனிமேல் நான் போட போகிறேன். கடைசி 3 நாளாக எந்த ஒரு வீடியோவுமே நான் போடல. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ உட்காந்து ஃபுல்லாக ரிசர்ச் தான். நிறைய டாபிக், எக்கச்சக்கமான டாபிக் இந்த மாதிரி தேடி எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுமே நான் படிப்பேன். வேறு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரீப்ளேவும் பண்ணுவேன், வீடியோவும் பண்ணுவேன். நாளைக்கு வேறு என்ன டாப்பிக்கில் நான் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வைஃபார்மி உங்கள் தாட் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.